ஹாய் வெல்கம் டு காஜல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் தாங்க செய்கிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்காக நான் செய்கிறேன். ஸ்டார்டிங்கில் சாப்பாடே செய்ய தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்காகவும் பேச்சுலர்ஸ்க்காகவும் செய்யக்கூடிய சாப்பாடு தான். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் இஞ்சி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் பீஸாக துண்டு துண்டாக நறுக்கி அதோடு சேர்த்துடலாம். பூண்டும் தட்டி போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயம், அதாவது 2 வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கணும். நம்ம 2 தக்காளி பழம் இதில் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணி நல்லா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கணும். இது கூட 2 காஞ்ச மிளகா, காய் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் முள்ளங்கி, முருங்கைக்காய் இது எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் கூட ஆட் பண்ணலாம். அது கடைசியாக ஆட் பண்ணோம். ஆனால் மாங்காய் இது கூட 2 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். ஏன்னா காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் கொஞ்சம் கடைசியாக போட்டேன். இது கூட மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. இங்கே அரிசியை ஊற வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பும் நம்ம அரிசியும் பருப்பும் எந்த டம்ளரில் நம்ம எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி நம்ம வைக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். இது கூட நம்ம கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து இதில் கூட ஊற்றிடலாம். இது ஒரு 2 கொதி வந்த உடனே அந்த புளி வாசனைலாம் போகட்டும்ங்க. அதனால கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் இது கூடவே சேர்த்துடலாம். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம கொதிக்க விட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் இந்த அரிசி சாப்பாடையும் கொட்டி விடுங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம். 3 விசில் விட்டாலே நல்லா குழஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கனாலே தெரியும். இதை வந்து நம்ம கரண்டியை வச்சு ஒரு வாட்டி நம்ம கிளறி விட்டோம்னா கொஞ்சம் கலக்கலன்னு இருக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை சேர்த்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நான் பிளேட்டில் எடுத்து போடுறேன் பாருங்கள். நல்லாயிருக்கும், குழஞ்சி இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு முட்டை இல்லைனா உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நான் இன்றைக்கி ஈரல் செஞ்சுருந்தேன். அந்த ஈரல் தான் வச்சுருக்கேன். ஈரல் செஞ்சுருந்தேன். ஈரல் செய்ய தெரியாதவங்களுக்கு நம்ம சேனலில் பாருங்கள். நம்ம சேனலில் ஈரல் ரெசிபி போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நாங்கள் தொட்டுக்கிறதுக்கு ஈரல் செஞ்சுருந்தேன், அதையும் சேர்த்து சர்வ் பண்ணிடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.